பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது மற்றும் 22வது திருவசனங்கள். யோவான் 20வது அதிகாரம் 21 மற்றும் 22. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு மகிமையான வார்த்தை தான் இது, உங்களுக்கு சமாதானம். பிரியமானவர்களே, அவர் சமாதான கர்த்தர், சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்று இந்த பூமியிலே அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. முழு பூமியிலும் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவர் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா ஸ்தாபனங்கள், குடும்பம், தொழில், வேலை, சொத்து சுதந்திரங்கள், சபை ஊழியங்கள், தேச நிர்வாகம் போன்ற அனைத்து காரியங்களிலும் இந்த சமாதானம் தேவைப்படுகிறதாக காணப்படுகிறது. நாம் இந்த சமாதானத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்று நாம் இப்படி அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருப்போம் என்றால் அது தேவனுடைய கிருபை. அவருடைய சமாதானத்தின் நிமித்தம் நமக்கு இதை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இதை குறித்ததான சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆகவே கவனமாய் செவி கொடுப்போம். இந்த சமாதானத்தில் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். முதலாவதாக யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரணத்திற்கு முன்பதாக அவரை பின்பற்றி வந்த மக்களிடத்திலே அருமையாய் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அங்கே கலக்கத்திற்குரிய காரியங்கள் வரும், உபத்திரவங்களுக்குரிய காரியங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் அந்த நாளிலே அவர்களுக்கு கொடுத்த அந்த சமாதானம் அவர்களை விட்டு நீங்காத சமாதானமாக இருக்கும். அதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே நமக்கு சமாதானம் கிடைப்பதல்ல, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர ஆரம்பிக்கும் போது, அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் வளர ஆரம்பிக்கும் போது அந்த சமாதானத்தை அவர் நமக்குள்ளே கொடுக்கிறார். அந்த சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போகாது. அது நம்மை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்காது. ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அந்த சமாதானம் அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் கலங்கக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், யோவான் 20:21 அதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், அவர்கள் இயேசுவானவர் மரித்த பிறகு அவர்கள் மிகவும் கலங்கி போனார்கள். ஆதரவற்ற சூழ்நிலை. யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் ஒரு அறை வீட்டு கதவை மூடிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் பூட்டப்பட்டிருந்த அந்த கதவுக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தோன்றினார், வெளிப்பட்டார். பாருங்கள், அவர் பூட்டி இருக்கக்கூடிய கதவுகளுக்குள்ளேயும் அவர் செல்ல முடியும். அதே நேரத்திலே அவர் தன்னுடைய அவர்களோடு கூட இருந்ததை அவர் உறுதிப்படுத்தினார். அவர்களிடத்திலே ஆகாரத்தை வாங்கி புசித்தார்.
பொரித்த மீனையும் தேன் துணிக்கையும் வாங்கி அவர்களுக்கு முன்பதாக சாப்பிட்டார். நீங்கள் பார்க்குறபடி ஒரு ஆவியாக நான் இருப்பேன் என்றால் இந்த சரீரம் இருக்காதே என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அது ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. பிதாவாகிய தேவனிடத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. பாருங்கள், இந்த சீஷர்கள் எல்லாரும் கெத்செமனே தோட்டத்திலே அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர் ஏற்கனவே அதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். ஆகவே அவர்களுக்கு, ஆனால் அவரை பார்த்த உடனே அவர்களுக்கு நம்ம அப்படி செய்துட்டோமே என்று சொல்லி கூட ஒரு ஆதங்கம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அதிலும் தன் நடுவிலேயும் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் இன்னும் அவர்களுக்கென்று தேவன் ஒரு மகிமையான பணியை வைத்திருந்தார். மறுபடியும் உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். தன்னுடைய பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற அதில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அங்கேயும் சமாதானத்தோடு அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒப்பற்ற அன்பு. நாம் அவரோடு பேசி அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு நடக்க பழகுவோம் என்றால் கர்த்தர் இந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ணுவார். மகிமையாய் பெருக பண்ணுவார். இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சீஷர்களுக்கு அப்படி சொன்னார், நாங்கள் ஒரு பொது நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசிகளாக இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்களாக கூட நீங்கள் இந்த செய்தி இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சமாதான காரணர். சிலுவையிலே அவர் நமக்காக தன்னையே பலியாக்கினார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டிகள், காளைகள் போன்ற பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தின் அந்த முறைமையை கர்த்தர் மாற்றி தன்னையே பலியாக்கினார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்க அதை சிந்தினார். அதன் மூலமாக தேவனிடத்தில் காணக்கூடாத அந்த தேவனிடத்திலே நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகிறது. பாருங்கள், அந்த பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். அவரை பார்த்துவிட்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு மகிமையின் பிரகாசத்திற்குள்ளே அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நம்முடைய குற்றங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் மூலமாக தேவனிடத்திலே நமக்கு சமாதானம் உண்டு. இது ஆரம்ப சமாதானம், ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானம். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது திருவசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. சமாதான பிரபு என்றால் சமாதானத்தின் ராஜா. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே மெல்கிசேதேக் என்ற ஒரு ஆசாரியன் இருந்தார். அவர் சாலேமின் அரசனாக அறியப்பட்டார். அவரை கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமாக அறியப்பட்டார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சமாதானத்தை காத்து கொள்ளவும், சமாதானத்திலே நடந்து கொள்ளவும், அதிலே தேவனுடைய ஒத்தாசைகளை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்கிறார். பாருங்கள், இந்த சமாதானத்தின் காலத்தில் தான் கர்த்தர் சாலமோனுக்கு அந்த தேசத்திலே தன்னுடைய மகிமையான பணியை நிறைவேற்றுவதற்கு ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்தார். இன்று நாம் அந்த சமாதானத்துக்கு அடுத்தவைகளிலே இன்னும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசுவானவர் தன்னுடைய முதல் வருகையிலே எருசலேமுக்குள்ளே நுழையும் போது அழகாய் குறிப்பிட்டார், உன்னுடைய சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்து கொண்டாயானால் உனக்கு நலமாக இருக்கும். இன்று குடும்பமானாலும் சரி, வேலை தொழிலாக இருந்தாலும் சரி,
நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி, பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, அதிலே கர்த்தர் விரும்புகிற சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு விதமான ஆரோக்கியம், நலம் என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். இன்று நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே, நாம் இருக்கக்கூடிய குடும்பத்திலே, நாம் இருக்கக்கூடிய பொறுப்புகளிலே, கடமைகளிலே கர்த்தர் நம்மை சமாதானத்திற்குரியவர்களாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தபடியாக இந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்குள்ளே நிலைவரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது மற்றும் 8வது திருவசனத்தை பாருங்கள். 2 முதல் 8 முதல் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே சகையு என்கின்ற ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவான் தகாத விதமாய் பணத்தை சம்பாதித்து தன்னுடைய ஆசையை பெருக பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் அவர் ஆண்டவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் அவருக்குள்ளே இருந்தது. காரணம், ஆண்டவர் இயேசு அந்த காலகட்டங்களிலே அவர் செய்த ஊழியங்களிலே நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், மகிமையான காரியங்கள் வெளிப்பட்டன. ஆகவே அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் வாஞ்சித்தார். ஆகவே இயேசு அந்த வழியாய் கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு காட்டத்தி மரத்தின் மேல், அவர் ரொம்ப குள்ளமான மனிதர், ஆகவே ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்திருந்தார். இயேசு அந்த வழியாய் வந்தார். வந்த பொழுது அவரை சுற்றி திரள் கூட்டம் வந்து கொண்டு இருந்தது. ஆனால் இயேசு அந்த மரத்தின் அருகிலே வந்தபோது நின்று அண்ணாந்து பார்த்து அந்த சகைவை பெயர் சொல்லி கூப்பிட்டார். பாருங்கள், அவர் வெளிப்பாட்டின் மூலமாக அவருடைய பெயரை அறிந்திருந்தார். சகைவே, நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அங்கே கூடியிருந்த கூட்டத்திலே சில விமர்சனம் பண்ணுகிறவர்களும் இருந்தார்கள். ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இவர் பாவிகளோடும் அவங்க வரி வசூலிக்கிறவர்களோடும் இவர் ஐக்கியம் கொள்ளுகிறார் என்று சொல்லி, அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று சொல்லியிருந்தார்கள். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்கள், இவன் ஒரு வரி வசூலிக்கிறவன். பொதுவாக அந்த காலத்திலே வரி வசூலிக்கிறவர்கள் யூத மக்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தார்கள். காரணம், ஒரு வரி வசூலிக்க சொன்ன வேண்டாம், அதிகமாக வசூலிக்கிறபடினாலே அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருந்தது. இந்த சகையும் அப்படிப்பட்ட வெறுப்பை சம்பாதித்திருந்தார். ஆனால் இயேசு அவரை அழைத்து அவர் வீட்டிற்கு போன பொழுது இயேசுவும் அவரை ஏற்றுக்கொண்டார், சகையும் அவரை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், இயேசு அந்த மனிதனுடைய பாவ வாழ்க்கையை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் இயேசுவின் சமூகமே அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தினது. உடனேயே அவர் மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பதாக அவர் அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, நான் யாரிடத்திலும் தவறாய் பெற்றிருப்பென்றால் அங்கே நான் 4 மடங்கு திரும்பி கொடுத்து விடுகிறேன். என்னுடைய சொத்தில் பாதியை நான் மற்றவர்களுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். பாருங்கள், இன்று அவருடைய வாழ்க்கையில் பணம் ஒன்றுதான் குறிக்கோளாய் ஓடிக்கொண்டு இருந்தார். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவர் சம்பாதித்து வைத்திருந்த அந்த பொருளின் மேலே இருந்த அந்த தவறான ஒரு பற்று அவரை விட்டு நீங்கி போய்விட்டது. கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்பினார். கர்த்தர் அவருக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று குறிப்பிட்டார். பாருங்கள், இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதன் மூலமாக பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நிச்சயம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் வருகிறது. பாருங்கள், அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்குற அந்த சமாதானமும் வருகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் இந்த சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள்.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னை சந்திக்கட்டும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தை என்னை சந்திக்கட்டும் என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையின்படி ஓடிக்கொண்டு இருக்காதிருங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக நிச்சயத்திற்கு நேராக திரும்பட்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஏசாயா 48:18 ஆவியானவர் குறிப்பிடுகிறார், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கவனித்தீர்கள் என்றால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுடைய சமாதானம் ஒரு நதியை போல போகும், ஓடும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நீதி அலைகளைப் போல அது எழும்பும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற அந்த கற்பனை என்றால் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் வீட்டிலே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று இருக்கிறது. உங்கள் வேலை ஸ்தலத்திலே, தொழில் ஸ்தலத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் இருக்கிற ஊரிலே எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. பட்டணத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் இருக்கிற தேசத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு தேசத்திலே அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்து கொள்ள, கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சமாதானத்தை உருவாக்குகிறார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவருடைய கற்பனைகள், அவருடைய போதனைகள், அவருடைய டீச்சிங்ஸுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு அருமையான புத்தகம். ஸ்தோத்திரம். அதை உருவாக்கினவர், அதை தந்தவர் கர்த்தர். ஆவியானவர் அதை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்றால் அதில் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் கற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வார். சமாதானத்துக்கு உள்ளவைகள் மாத்திரமல்ல, அந்த சமாதானத்துக்கு அந்த பக்கம் ஜீவன், ஆசீர்வாதம், செழிப்பு எல்லாம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி பேரிடர் மேலாண்மை எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸ்தோத்திரம். பேரிடர்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்று நாம் அந்த ஒரு மூல ஆதாரம், ஒரிஜினல் சோர்ஸ், அவரை விட்டு விடக்கூடாது. அவரிடத்திலிருந்து தான் அந்த சமாதானம் வருகிறது. மறந்து விடக்கூடாது. நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளருவீர்கள், சமாதான நதியை போல ஓடும். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவர் முதல் வருகையிலே சொல்லிட்டாங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம ஒரு நல்ல ஒரு குட் கரேஜில் இருக்கணும். பி ஆஃப் குட் சேர். இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது, குட் சேர்னால் என்ன அர்த்தம்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. பி ஆஃப் குட் சேர். உற்சாகத்தோடு ஓடுங்க, நான் இருக்கிறேன் கூட, நான் ஜெயித்திருக்கிறேன், நீங்களும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அது மாத்திரமல்ல, தன்னுடைய 2வது வருகைக்கென்று சில அடையாளங்களை அவர் குறிப்பிடுகிறார். பார்த்தோம்னா அதில் ரொம்ப பேரிடர்களாக தான் இருக்குது ஃபுல்லாக. நம்ம பஞ்சங்கள், பட்டினிகள், யுத்தங்கள், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், பேரிடர்கள். ஆனாலும் உங்கள் இரட்சிப்பு சமீபமாக வருகிறது என்று நீங்கள் உற்சாகமாக உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க பழகுவீர்கள் என்றால் அந்த உபத்திரவங்களிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்ல அவர் வல்லவராக, உண்மையுள்ளவராக இருந்து கொண்டே இருக்கிறார். இன்று உலக பிரகாரமான கண்ணோட்டத்துக்குள்ளே போய் ஸ்தோத்திரம், இந்த சகைவு போல
சோதம் குமரா சொத்துக்களை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சோதம் குமராக்கு பின்னாடி இருக்கிற டேஞ்சர் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. கர்த்தர் தான் அதில் ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்து ஒரு தெளிவான வழி, அவருடைய வழிகளுக்குள்ளே அவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சமாதானத்துக்கு அடுத்தவைகளிலே தேர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் மாத்திரமல்ல, நாம் இருக்கிற பட்டணம், நாம் இருக்கிற தேசத்திலும் நாம் இந்த விஷயங்களிலே வளர வேண்டும் என்று ஆவியானவர் திட்டமாய் உணர்த்துகிறார். கர்த்தர் அந்த சமாதானத்தை நம்முடைய எல்லைகளிலே, உங்கள் எல்லைகளிலே, தேச எல்லைகளிலே, ஸ்தாபனங்களிலே அவர் நிலைவரப்படுத்த, உறுதிப்படுத்த, அவர் அதிலே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதிலே நாம் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உபத்திரவங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கே ஜெப வாழ்க்கை முக்கியத்துவம் பெறுகிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் சிந்தனைகளை, உங்கள் இருதயத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். அதிலே கர்த்தர் அவருடைய தயவுள்ள சித்தப்படி வெளிப்படுவார். அந்த சோதனைகள், உபத்திரவங்களிலே தப்பி செல்ல வழியை உண்டு பண்ணுவார். சோதனையை தாங்கிக் கொள்ளுகிறதற்கு பலனையும், தப்பி செல்லுகிறதற்கு வழியையும் உண்டு பண்ணுவார். ஸ்தோத்திரம். தேவன் அதிலே நம்மை வழி நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். காரிருள் போன்ற சூழ்நிலைகளிலே, சோதனைகளிலே அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். அவருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு இடம் கொடுங்கள். அவர் வனாந்திரத்திலே வழிகளை உண்டு பண்ணுவார். சோதனையினூடே தாங்கிக் கொள்ளுகிறதற்கு பலனையும், தப்பி செல்லுகிறதற்கு வழியும் உண்டு பண்ணுவார். திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். அதே நேரத்தில் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நீதிக்குரிய கிரியைகளுக்குள்ளே உங்களை அர்ப்பணியுங்கள். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அந்த நீதியின் சூரியனுடைய அந்த செட்டைகளின் நிழலுக்குள்ளே நமக்கு சமாதானம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சுகபலன் உண்டு, பாதுகாவல் உண்டு. உபாகமத்தின் புத்தகம் 33 சொல்லப்படுகிறது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அவர் நம்மை நடத்தி செல்லக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அங்கே ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அங்கே நோவா என்கின்ற பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களிலே ஐஸ்வர்யம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். நம்ம பூமிக்குரிய காரியங்களில் சோதம் கொமரால் தேடக்கூடாது. அதே நேரத்தில் கர்த்தரை தேடினா ராஜ்யத்திற்கு உட்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12-13 அதிகாரங்களிலே வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் செல்வ சீமானாக இருக்கிறார். அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததாக இருக்கிறார். ஸோ ஐஸ்வர்யம் ஆண்டவராலே வரும் பொழுது அது ஆசீர்வாதம். நோவாவுக்கு அப்படித்தான், ஆண்டவராலே வந்த ஆசீர்வாதம். அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் எபிரேய நிருபத்தில் வாசித்து பாருங்கள். நோவா தேவனால் ஒரு கட்டளையை பெற்று, எச்சரிப்பு பெற்று, பயபக்தி உள்ளவனாகி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றும்படிக்கு ஒரு பேழையை கர்த்தர் ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். அவர் அந்த பேழையை செய்கிறார். பாருங்கள், அந்த பேழை ஒரு அதிசயமான பேழை. பாருங்கள், அவர் அதை கர்த்தருடைய கட்டளையின்படி செய்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 119 அழகாக கட்டளைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வீடுகளில் அதை குறித்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆவியானவர் சொல்கிறார், கட்டளையே விளக்கு,
வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ மார்க்கம். கட்டளையை கர்த்தர் நமக்கு விளக்காக கொடுக்கிறார். நம்மை அவர் போதித்து வழி நடத்துகிறார். அதான் ஜீவ மார்க்கம். அதில் சிச்சைகளோடு கூட சில நேரங்களில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அந்த கற்றுக் கொடுத்தவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த நோவாவை குறித்து எனக்கு சில மூத்த ஊழியர்கள் அந்த காலத்திலே கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த நோவா கர்த்தருடைய கட்டளையின்படி செயல்பட்ட அப்படின்னால அவர் அந்த காலத்தில் இருந்த மக்கள் கேள்வி கேட்டிருப்பார்கள், விமர்சனம் பண்ணி இருப்பார்கள், எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீர் செய்கிறீர் என்று சொல்லி. அப்போ அன்பானவர்களிடத்தில் அவர் சொல்லியிருப்பார், இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது என்று சொன்ன பொழுது பாருங்கள், அது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை அப்பொழுது ஏற்படுத்தவில்லை. நோவா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக தனக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளையின்படி அவர் ஜாக்கிரதையாக அந்த பணியை செய்கிறார். அதிலும் கர்த்தர் அவருக்கு ஒரு காரிய சித்தியை கொடுக்கிறார், அதிசயமான காரிய சித்தி. ரெண்டாவது பாருங்கள், அங்கே அந்த பேழைக்குள்ளே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்கள், பலவிதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பரப்பன எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். கொண்டு வருகிறதும் தேவ செயல்தான். கொண்டு வந்த பிறகு இந்த பேழைக்குள்ளே வச்சு அந்த குறிப்பிட்ட காலம் எப்படி பராமரித்தார் என்பதும் தேவ செயல்தான். எனக்கு அறிமுகமான 2 ஊழியர்கள், அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பிரதர் ஜான் ஜோசப் என்று ஒரு ஊழியர் அழகாக சொல்லுவார். அந்த பேழைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம், அவருடைய ஆவியின் வல்லமையின் கிரியைகள் இருந்தபடினால்தான் எல்லா மிருகங்களும் பராமரிக்கப்பட்டன, போஷிக்கப்பட்டன. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் போஷிக்கப்பட்டார், பராமரிக்கப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார். தேவ கோபம் பூமியை தாக்கின பொழுது சோத்திரம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, சமீபத்தில் டெரிக் பிரின்ஸ் என்கின்ற ஒரு தேவ மனுஷர் அழகாய் சொல்லுகிறார். சோத்திரம். இன்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி ஒரு காலத்தில் வரப்போகுது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நோவா காலத்திலே அந்த அரசாட்சி வெளிப்பட்டபடியினால்தான் நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள். மிருகங்களும் பறவைகள் பாருங்கள், அதில் நல்ல மிருகங்கள், காட்டு மிருகங்களும் இருந்தது, துஷ்ட மிருகங்களும் இருந்தது. ஸ்தோத்திரம். அங்கே கிறிஸ்துவின் ஆளுகையிலே அங்கே தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே மேசியாவின் காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே துஷ்ட மிருகம் வருவதில்லை. ஸ்தோத்திரம். அங்கே சிங்கம் புல்லை திங்கும். ஆமாம், சிறு பையன் பாம்பு புத்துக்குள்ளே கையை விடுவான் போடப்பட்டிருக்குது. வாசித்து பாருங்கள். இதில் ஒரு குறிப்பிட்ட நிறைவேறுதல் நோவா காலத்திலேயே நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நோவா காலத்தில் நோவாவுக்கு இன் அண்ட் அவுட், அவருக்குள்ளும் அவர் பேழைக்குள்ளும் அவருடைய சொந்த குடும்பத்தாருக்குள்ளும் முழு பூமிக்குள்ளும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார். இன்று நம்முடைய வாழ்க்கைகளிலும் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு உங்களை ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு எங்கே தெரியும்? ஆமாம், இதுக்கெல்லாம் ஞானம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் எங்களுக்கு, நாங்கள் அப்படி போகிறோம் அப்படின்னு நினச்சி ஸ்தோத்திரம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளாக, தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களாக இருந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஏசாயா 5வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு இடம் கொடுங்கள். இது மேசியா. மேசியா என்றால் கிறிஸ்து. ஆமாம், எபிரேய மொழியில் மேசியா, கிரேக்க மொழியில் கிறிஸ்து. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் இயேசுவாக இந்த பூமியில் வந்து தம்முடைய ராஜ்யத்தின் நீதி, சமாதான, சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்தார், கொடுத்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் கொடுப்பார். ஸ்தோத்திரம். இதுதான் திடமான உறுதியான சத்தியமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் மேலே விசுவாசம் வையுங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய கற்பனைகளுக்கு உங்களையும் கொடுங்கள்,
உங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற காரியங்கள் ஸ்தாபனங்களிலும் அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் சமாதானத்தை உறுதிப்படுத்துவார். அவருடைய கைக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாது. நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் ஒரு ஜெப நிலைக்கு வாருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று பூமியில் கேள்விப்படுகிறோம், சில இடங்களிலே சமாதானம் பறிபோகிறது, சில இடங்களிலே கொடுங்கோல் ஆட்சிகள், சில இடங்களிலே தட்டுப்பாடுகள், சில இடங்களிலே விலைவாசி தாறுமாறாய் போகிற அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாமல் எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஆகாரத்தோடு பட்டினியாக தூக்கத்திற்கு செல்லுகிறவர்கள் லட்சங்களாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். இன்று சமாதானத்தில் எந்த காரியத்திலே தடுமாறி கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளுக்கு ஆண்டவர் பேசின பிறகு உடனே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். காலதாமதம் பண்ணாதிருங்கள். பின்னாடி பார்த்துக்கலாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நினைக்காதிருங்க. ஆவியானவருடைய போராடுகிறார். ஆவியானவர் ஆதியாகமம் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவி மனுஷனோடு எல்லா நாளும் போராடுவதில்லை. அவர் போராடும்போது விட்டு கொடுத்து விடுங்கள். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அதிலே கர்த்தர் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படியும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் கட்டளைகளை கைக்கொள்ள அர்ப்பணித்தார். கர்த்தர் அவருக்கு கிருபையை கொடுத்து இந்த மேசியாவின் ஆளுகை பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் இன்னும் அதை ஸ்தோத்திரம் வெளியரங்கமாக்கி உறுதிப்படுத்தி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் செய்து கொண்டே வருகிறார். குருடர்கள் காண்கிறார்கள். மேசியாவின் காலம் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுதே ஆரம்பித்து விட்டது. உங்கள் சரீரங்களிலும் அவர் அற்புத சுகபலனை கொடுக்க முடியும், வாழ்க்கையிலும் கொடுக்க முடியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கேளுங்கள். பரலோக பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தமக்கு முன்பதாக ஒருமுகப்படுகிறோம். ஆண்டவரே, பூமியிலே உங்கள் நாமம் உயர்ந்திருக்கும்படிக்கு மகிமைப்படும்படிக்கு தம்முடைய குமாரனும் எங்கள் மேசியாவுமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு உம்முடைய கரத்தின் கிரியைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய அன்பை அறியாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் இரத்தம் தெளிக்கப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்குள்ளே அவர்கள் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதே கொடுப்பீராக. அவர்கள் செய்கிற அந்த ஜெபத்தை கேட்பீராக. அது மாத்திரமல்ல, உலகம் தரக்கூடாத சமாதானம், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மகிமையான சமாதானம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டுமான். அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களை நிரப்பட்டும், பட்டணங்களை நிரப்பட்டும், தேசத்தை நிரப்பட்டும், சர்வதேச சமூகத்தை நிரப்பட்டுமான். தாறுமாறுகளுக்கான காரணங்களை அவர்களுக்கு காண்பித்து, ஆண்டவரே, லோத்துவை சோதம் கொமரால இருந்து காப்பாற்றினீர். சகையுவை ஆண்டவரே தவறான ஐஸ்வர்ய மோகத்திலிருந்து காப்பாற்றினீர். நோவாவுக்கு முழு பூமியிலும் ஒரு இரக்கத்தை காண்பிச்சு, அதே போல் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு, கருணை இப்பொழுதே வெளிப்பட வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு இருக்கிற கிரைசிஸில் நீர் உதவி செய்வீராக, தாங்கிடும் பலன் கொடுப்பீராக, தப்பிச்செல்லும் வழி செய்வீராக. ஆண்டவரே, அனுக்கிரக காலங்களை கட்டளையிடுவீராக. அதிசயமாய் அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அற்புதங்களை செய்வீராக. சுகபலன் ஆரோக்கியத்தை அற்புதங்களாக கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை பெற்றுக்கொள்வீர்களாக, அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய மழையை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தரை ஃபாலோ பண்ண விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். சகைவை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தருடைய தயவு உங்கள் மீது இறங்கி வருகிறது. அது உண்டாயிருந்து பெருகும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். சகை ஆண்டவர் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய தயவு இப்பொழுதே இறங்கி விட்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கும். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.